குருஜி எல்லார்கிட்டயும் யார்கிட்ட பேசினாலுமே இதுக்கு விதிதான் காரணம். இந்த விஷயம் நடந்துருச்சா, உன் விதி, உன் தலையெழுத்து, உன் தலை விதி இப்படி நடந்துருச்சு. இந்த மாதிரி சொல்றாங்களே, விதி இருப்பது உண்மைதானா? ஒரு டைலாக் கூட வசனம் கூட இருக்கு, விதி மதியால வெல்ல முடியுமா அப்படின்னு. சில பேர் விதி மதியால எந்த ஒரு ஹிஸ்ட்ரியிலும் சரி, எந்த ஒரு நீங்கள் பைபிள்லையும் சரி, குரான்லையும் சரி, பகவத்கீதையிலும் சரி, எந்த ஒரு ஹிஸ்ட்ரி, எவ்வளோ ரிஷிகள் மகான்கள் எவ்வளவோ புக்ஸ் எழுதியிருக்காங்க. எதுலையாவது விதியை வென்றவன் உண்டா? விதியை வென்றவன் உண்டா? எழுதியிருக்கா? இல்லை. விதின்றது ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை. விதின்றது இது உனக்கு தான், இதுதான் நீ, இதுதான் உண்டு, இதை வச்சு தான் நீ வாழணும், இதோட நீ முடிச்சுட்டு வரணும், இதுதான் நிச்சயிக்கப்படுறது தான் விதி. இது நானும் நேற்று முன்னாடி சொன்னது கிடையாது. நமக்கு அவ்வளோ ஆசான்கள், குருகள், மகான்கள், ரிஷிகள் சொன்னது இது எல்லாமே. குருவே மகான் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. எல்லார்கிட்டயும் யார்கிட்ட பேசினாலுமே இதுக்கு விதிதான் காரணம், இந்த விஷயம் நடந்துருச்சா, உன் விதி, உன் தலையெழுத்து, உன் தலை விதி இப்படி நடந்துருச்சு. இந்த மாதிரி சொல்றாங்களே, விதி இருப்பது உண்மைதானா? மகா அவதார் பாபாஜியின் அருளாசை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்கம்மா, விதின்னு நீங்கள் அசால்ட்டாக சொல்லிட்டீங்க. ஒரு டைலாக் கூட வசனம் கூட இருக்குது, விதி மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னு. சில பேர் விதி மதியால் எந்த ஒரு ஹிஸ்ட்ரியிலும் சரி, எந்த ஒரு நீங்கள் பைபிள்லையும் சரி, குரான்லையும் சரி, பகவத்கீதையிலும் சரி, எந்த ஒரு ஹிஸ்ட்ரி, எவ்வளோ ரிஷிகள் மகான்கள் எவ்வளவோ புக்ஸ் எழுதியிருக்காங்க. எதுலையாவது விதியை வென்றவன் உண்டா? விதியை வென்றவன் உண்டா? எழுதியிருக்கா? இல்லை. எழுதுனதானே நிச்சயம், நிச்சயிக்கப்பட்டிருக்கா? இல்லை. அப்போ இங்கே என்ன தெரியுது? விதியை மதியால் வெல்ல முடியாது. விதின்றது ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை. விதின்றது இது உனக்கு தான், இதுதான் நீ, இதுதான் உண்டு, இதை வச்சு தான் நீ வாழணும், இதோட நீ முடிச்சுட்டு வரணும், இதுதான் நிச்சயிக்கப்படுறது தான் விதி. இப்போ கல்யாணம் சொல்கிறல, இன்னாருக்கு என்ன கல்யாணம் சொல்கிறல, இதுதான் விதி. அந்த மாதிரி உனக்கு இதுதான் உன்னோட பர்சனாலிட்டி, இதுதான் உன் அழகு, இதுதான் உன் உணவு, இதுதான் உன் லைஃபு, இதுதான் உன் மனைவி, இதுதான் உன் லவ்வரு, இதுதான் உன் எக்ஸ் லவ்வரு, உன் வாழ்க்கை இதுதான், உங்களோட இதுதான் எல்லாமே முடிச்சுட்டு நீ வந்துடணும். அதுக்கு பேர் தான் விதி. அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டு தான் நம்ம இங்கே வருமே. எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஸ்கூல்லேருந்து தான் காலேஜ், காலேஜ்லேருந்து டிகிரி, டிகிரி டு அப்படியே நெக்ஸ்ட் டிகிரி, அப்படியே வேலை, அப்படியே வயசு, இப்படி தானே போகிறோம். அதே தான் இங்கே நம்மளுக்கு இதுலேருந்து இதில் போகணுன்னு சொல்லிட்டு விதியை வச்சுட்டானா, விதி மதியால் வெல்லவே முடியாது. நிறைய பேர் சும்மா பேருக்கோன்னா சொல்லலாம் விதி மதியால் வெல்ல முடியும், சான்ஸே இல்லை. ஏன் அவ்வளோ ஆணித்தனமும் சொல்கிறேன்னா, இது நானும் நேற்று முன்னாடி சொன்னது கிடையாது. நமக்கு அவ்வளோ ஆசான்கள், குருகள், மகான்கள், ரிஷிகள் சொன்னது இது எல்லாமே. எவ்வளோ புக்ஸில் இருக்குது. நீங்கள் வேணால் எதில் வேணால் எடுத்து பாருங்கள், நிச்சயிக்கப்பட்டதான் உண்மை. எந்த ஒரு சமத்துலையும் சரி, எந்த ஒரு கீதையிலையும் சரி, எந்த ஒரு புக்ஸ்லையும் சரி, எந்த ரிஷிகள் மகான்லையும் சரி, விதியை வென்றவன் இல்லை இந்த உலகத்தில், பிரபஞ்சத்தில். விதின்றது விதி தான். அந்த விதி ஏன் அவ்வளோ பெருசாக சொல்கிறாங்கன்னா, எது நடப்பதோ அது விதி அப்படின்னு சொல்கிற வார்த்தை முக்கியமாக என்னென்னா, இது உண்டு தான், அவ்வளோதான். கீழே விழுந்துடணும் அப்படின்னா, இன்றைக்கி ஆக்சிடென்ட் அவனோட விதி இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகியே தீரும். புரியுதுங்களா? அதே ஆக்சிடென்ட்டில் உங்களுக்கு ஒன்று கூட எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒன்று புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு பஸ்ஸில் 4 பேர் பயணம் பண்ணுறாங்க, பஸ்ஸில் கூட வேணாம், ஒரு காரில் 4 பேர் பயணம் பண்ணுறாங்க. நல்லா வண்டி 100 120 போகுது. சடனாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, 3 பேர் இறந்துடுறாங்க. ஒருத்தர் அதில் அதே ஆக்சிடென்ட் தான், அதே வேகம் தான், இத்தனைக்கும் முன்னாடி தான் உட்காந்துருக்கான், பின்னாடி சேஃப்டியாக உட்காந்துருக்காங்க. 3 பேரும் இறந்துடுறாங்க. ஓட்டுநர் டிரைவரோட உட்காந்து போன ஒருத்தர் மட்டும் அதை தப்பிக்கிறான். இது சதியா இல்லை விதியா? விதி தான். ஸோ அந்த 3 பேர் இறந்துடுறாங்க நம்ம. அப்போ ஒருத்தர் மட்டும் ஏன் இறந்து போல? ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னே இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கு. அவங்க விதி முடிஞ்சிருச்சு. அவங்க விதி முடிஞ்சிருச்சு. அவன் இல்லைன்னா அடித்த வேகத்துக்கு, அடித்த ஆக்சிடென்ட்டுக்கு அவனுக்கு கை கால் கூட தனித்தனியாக போயிருக்கும், உடம்புல பாதி உறுப்பு கூட போயிருக்கும், ஆனால் உயிர் மட்டும் போயிருக்காது. ஒரு கை இருக்காது, ஒரு கால் இருக்காது, சில உறுப்பே இருக்காதுன்னு வச்சுங்களேன், ஆனால் உயிர் இருக்கும். அவன் விதி
மேற்கொண்டு 5 வருஷமோ 10 வருஷமோ இந்த பிரபஞ்சத்தில் வாழணுன்ற விதி. அந்த 3 பேர் இருந்தாங்க பாருங்க, விதி முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு இன்சிடென்ட்லேயே இவ்வளோ இருக்குன்னா அப்போ வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது. இந்த மனைவினா இந்த மனைவி விதி. அந்த மனைவி கூட 2 வருஷம் வாழ்ந்துட்டு 3ஆவது வருஷம் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னா அதுவும் விதி தான். ஏன்னா இது இது உனக்கு கிடச்சிச்சு, இல்லைப்பா கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை பிறந்துச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, இதுதான் வாழ்க்கைன்னு கேட்டால் கிடையாது. என்னைக்குன்னு மாறும். எப்படி என்னைக்குன்னு மாறும். இன்றைக்கி ஒரு படிக்கிறான், ஒரே எது அவன் மெயினில் வச்சானோ, சின்ன வயசில் எது ஆகும்னு நினச்சானோ அதுவும் கடைசி வரை ஆகி அதை வயசு முடிச்சிருக்கானா? கிடையாது. 1 2 பேர் சொல்லலாம். அது கூட பார்த்தீங்கன்னா அவனை மாறி இருப்பான். அவனே சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கான மெனக்கெட்டு இருப்பான். நாங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. விதிதான் நிச்சயிக்கப்படுவது உண்மை. ஆணித்தனமான உண்மை. விதின்றது ரொம்ப பெரிய வார்த்தை. யாராக இருந்தாலும் செய்யுது, எது நடப்பதோ நன்மைக்குன்ற ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி எதாவது விதி தான். சாப்பிட்றது இன்றைக்கி எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில் கிளம்புறோம், நாளைக்கு பாண்டிச்சேரி போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள், பாண்டிச்சேரியில் இறங்கி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணுன்ற விதி இருந்தால் அங்கே போய் சாப்பிட்டே ஆகும். சாப்பிட்டு அந்த காசு நம்ம கொடுத்தே ஆகும். அந்த காசால் அவனுக்கு அது லாபம். அது விதி தான். ஏன் வேறு ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டியது தானே? சாப்பிடாமே கூட இருக்கலாமே. 5 பேர் நின்று போகிற டீக்கல்ல ஒருத்தர் ஒரு யாசம் கேட்குற வருவான், 4 பேர் விட்டு என்கிட்ட காசு கேட்பான். ஏன் அந்த 4 பேர்கிட்ட கேட்க வேண்டியது தானே? அவனும் வெள்ளைஞ்சொல்மா நிற்கிறான், நானும் வெள்ளைஞ்சொல்மா நிற்கிறேன். அப்போ என்கிட்ட கேட்குறேன். விதி. நான் 100 ரூபாய் எடுத்து அவருக்கு போடணும், அந்த 100 ரூபாயில் அவருக்கு வேலை சாப்பாடு சாப்பிடணுன்ற விதி இருக்குது. ஏன் 4 பேர்கிட்ட கேட்க வேண்டியதுனம்மா? சொல்லுங்கள். இதுதான் விஷயம். நிறைய இன்சிடென்ட்ல இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நின்றுருப்பாங்க, அவங்க நவுந்துருவாங்க, ஒரு பொருள் டமான்னு கீழே விழும். அந்த ஒரு டாகு காப்பாற்றும், ஒரு மாடு காப்பாற்றும், ஒரு பசு காப்பாற்றும். இதெல்லாம் விதி. ஸோ விதின்றது ரொம்ப பெரிய வார்த்தை. விதி தான் எல்லாமே. அதனால் விதியை போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க. உங்கள் விதியில் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, விடிஞ்சளவு நல்லது பண்ணுங்கள். உங்கள் விதி எப்போவுமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறேன் நல்லது பண்ணுங்க அப்படின்னா, நம்ம விதியில் நம்மளுக்கு நடப்புறது எல்லாமே நல்லதாகவே நடந்துட்டா அப்போ நம்ம வாழ்க்கை நல்லதாகவே அமையும். ஸோ அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். மகா அவதார் பாபாஜியின் அருளாசை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப சிறப்பு. விதியை பற்றி இவ்வளோ ஒரு லென்த்தாக இவ்வளோ ஒரு சிறப்பான விளக்கம் யாராவது கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக குருஜி உங்களால் தான் அது முடியும். ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க. நன்றி. நன்றிம்மா.